நல்லவை கேட்போம் நமது சேனலில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்பதை பற்றி கேட்போம். லக்ஷ்மி, அதாவது ஐஸ்வர்யம், செல்வம் என்பவள் தர்ப்பன் என்ற புத்திரனை பெற்றெடுக்கிறாள். செல்வம் வந்தால் செருக்கு வரும். அதுதான் இங்க பிள்ளையாக சொல்லப்படுகிறது, புத்திரனாக. இந்த பண்புகளை எல்லாம் நடிகன், நடிகை என்று பிரித்து காமிக்கிறார் சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதய நாடகத்தில். இங்கே திருதி, துஷ்டி அப்படிங்கிற மனைவிகளுக்கு நியமம், சந்தோஷம் அப்படிங்கிறதான புத்திரர்கள் பிறக்கிறார்கள். இது தர்மத்தினுடைய வம்ச பரம்பரை. அடுத்தது அதர்மத்தினுடைய வம்ச பரம்பரையும் உண்டு. அதர்மம் என்பவன் ஹிம்சை என்பவளை விவாகம் செய்து கொள்கிறான். அவர்கள் இருவரும் கணவன் மனைவிகள். அந்த ஹிம்சையால் அதர்மமானது திருப்தி அடைகிறது. அந்த ரெண்டு பேருக்கும் அன்றதம் பொய் என்ற புத்திரனும் நிகிருதி என்ற பெண்ணும் பிறக்கிறார்கள். அந்த ரெண்டு பேருக்கும் தம்பதிகளாகி பயம், நரகம் என்ற இரு பிள்ளைகளும் பிறக்கிறார்கள். இவர்களுக்கு மனைவிகளாக மாயை, வேதனை அப்படிங்கிறதான ரெண்டு பெண்களையும் பெற்றெடுக்கிறார்கள். இப்படி அதர்ம வம்சமானது வளர்கிறது. கடைசியாக சந்ததியை சார்ந்தவர்கள் வியாதி, மூப்பு, சோகம், திருஷ்ணை, ஆசை, குரோதம் இவைகள்தான். அதாவது ஒரு கதை சொல்றது உண்டு. ஒரு வயசான பூனை, அந்த பூனைக்கு எலியை பிடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை. ஆனால் எல்லா எலிகளும் தன்னிடத்தில் வர வேண்டும், தான் அதை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு ஆசை இருந்தது. அதனால் அந்த பூனை என்ன பண்ணிட்டு ஒரு வேஷம் போட்டுது, ஒரு சாமியார் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுது. அந்த வேஷத்தை போட்டுன்னு நான் இனிமேல் மாம்சமெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் தபஸ் பண்ண போகிறேன், தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு யோகி மாதிரி உட்காந்துருந்தது. இப்படி ஒரு துறவி மாதிரி அப்படியே உட்காந்துருந்தது. துறவி அப்படின்னா எல்லாத்தையும் துறந்தவன் துறவி, அது மாதிரி நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தது. இதனால் எலிகளுக்கு அந்த பூனையின் இடத்துல பயமே இல்லை. எல்லாம் அப்படியே வந்து போச்சு, அதை ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறதுனே தைரியம் வந்துடுது. அதனால் எலி கூட்டம் எல்லாம் அங்கே வர ஆரம்பிச்சுது. ஒன்று ஒன்றா எல்லாம் வர ஆரம்பிச்சுது. அந்த கூட்டங்களில் எலிகள் நிறையா இருந்தனால ஒவ்வொரு எலியாக பிடிச்சி இது சாப்பிட்ருது. அது அதுகளுக்கு தெரியல. இப்படி ஒவ்வொரு எலியாக சாப்பிட்டு அந்த எலி கூட்டமே அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இந்த உலகத்தை அழிப்பதற்காக வந்தது வியாதி, ஜரை என்று சொல்லக்கூடியதான மூப்பு, வருத்தம் என்று சொல்லக்கூடியதான சோகம், ஆசை என்று சொல்லக்கூடியதான திருஷ்ணை, கோபம் என்று சொல்லக்கூடியதான குரோதம். இதெல்லாம் போலி சாமியார்கள், அந்த பூனை மாதிரி வந்ததான சாமியார்கள். இதுதான் எல்லாரையும் அழிக்கிறது. இதை புராணத்தில் ஊர்த்வரேதசுக்கள் என்று சொல்வது உண்டு. அதாவது இவர்களுக்கு மிஞ்சின வேற யாருமே கிடையாது, கொடியவர்கள் யாருமே கிடையாது. இப்படி எல்லாரையும் அழிக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான். அதனால் இவர்களை காட்டிலும் கொடியவர்களான புத்திரர்களும் கிடையாது, மகன்களும் கிடையாது, மனைவிகளும் கிடையாது, மக்களும் கிடையாது. அதாவது எல்லாத்தையும் விட்டு தனித்து இருப்பது தான் துறவி, சாமியார் என்று சொல்லக்கூடியது. அதனால் இவைகள் எல்லாம் தனித்து இருக்கக்கூடியவைகள், கொடியவைகள், போலியாக இருக்கக்கூடியவர்கள், உலகத்தை அழிக்கக்கூடியவைகள். இப்படி வியாதி முதலான போலி சாமியாரிடம் சிக்கி தவிக்கக்கூடியதான மக்கள். இந்த வியாதி, ஜரைங்கிறதான மூப்பு, கிழத்தனம், இதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா அதர்மம். இந்த அதர்மத்தினால அதர்மத்தினுடைய சொரூபம் எல்லாம் பகவானுடைய ரௌத்ர சரீரம்னு பேர். இதெல்லாம் இப்படி மக்கள் சிருஷ்டி, மக்கள்லாம் இந்த பெரிய பெரிய மகான்கள்லாம் மக்களை சிருஷ்டி பண்ணார்கள். அதில் தக்ஷர் முதலானவர்கள். அதில் சிருஷ்டிக்காக மனு புத்திரர்கள், இவெல்லாம் பண்ணக்கூடிய சிருஷ்டி படைப்பு நித்திய ஸ்திதி. அதாவது மகாத்மாக்கள் பண்ணதான தக்ஷர் முதலான சிருஷ்டிக்கு நித்திய சர்க்கம்னு பேர்.
மனு புத்திரர்கள் இவெல்லாம் பண்ணினது நித்திய ஸ்திதின்னு பேர், இருக்கிறதுக்கு பண்ணினது. வியாதி முதலானதெல்லாம் நித்திய பிரளயம் பேர். இதெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி லயம் பிரளயம் அப்படின்னு 3 காரணங்கள். முதல்ல சிருஷ்டிக்கு காரணம் தக்ஷர் முதலான பிரஜாபதிகள், நவ பிரஜாபதிகள். அடுத்தது ஸ்திதிக்கு காரணம் மனு புத்திரர்கள். சம்ஹாரம் பிரளயத்துக்கு காரணம் வியாதி மூப்பு முதலானவைகள். இந்த 3 தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி லயமா. அதனுடைய உருவம்தான் சர்வேஸ்வரன் மகாவிஷ்ணு. அவர் தான் இந்த 3 காரியங்களையும் நடத்திட்டு வரார் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. இந்த பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடியதானது 4 வகையா சொல்லப்படுறது. நைமித்திகம், பிராகிருதம், ஆத்தியந்திகம், நித்தியம் அப்படின்னு. பிரம்மாவனுடைய ஒரு நாள் முடிவில் எங்கே பார்த்தாலும் ஒரே ஜலமாக இருக்கும், தண்ணியாக இருக்கும். அதில் பரமபுருஷன் படுத்துன்னு இருப்பான், சயனிச்சுன்னு இருப்பான். அந்த மாதிரி நடக்கக்கூடிய பிரளயத்துக்கு நைமித்திக பிரளயம் பேர். பிரம்மாவனுடைய ஆயுள் காலம் முடியும் போது பிரம்மாண்டமே அழியும். அதில் இருக்கக்கூடியதான உயிரினங்கள் எல்லாம் பிரகிருதியில் போய் லயமாயிடும். அதுக்கு பிராகிருத பிரளயம்னு பேர். பிரம்மோபாசனம் பண்ணக்கூடியவர்கள் அந்த உபாசனை பெருமையினால மகாத்மியத்தினால அனாதி காலமாக பண்ணினத கர்மங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கும்படியாக, தொலையும்படியாக, நாசமடையும்படியாக அது நடக்கும். அப்படி எல்லாவற்றையும் அவர்கள் தொலைத்து விட்டு பரமாத்மாவை அடைவார்கள், எம்பெருமானிடத்தில் போய் சேர்ந்துருவார். அதுக்கு ஆத்தியந்திக பிரளயம்னு பேர். அப்பப்போ உண்டாகக்கூடியதான பிராணிகள் அது உண்டாகும், அதாவது ஜனனம் மரணம் அப்படின்னு பிறக்கும் மரணிக்கும், அதுக்கு நித்திய பிரளயம்னு பேர். இதே மாதிரி சிருஷ்டியும் 3 வகை. பிராகிருத சிருஷ்டி, நைமித்திக சிருஷ்டி, நித்திய சிருஷ்டின்னு. பிரம்மா உண்டாவதுக்கு முன்னால இருந்த சிருஷ்டிக்கு பிராகிருத சிருஷ்டின்னு பேர். மகத்து, அகங்காரம், அதுக்கெல்லாம் பிராகிருத சிருஷ்டின்னு பேர். பிரம்மாவனுடைய தினத்தினுடைய முடிவு, ஒரு நாளுடைய முடிவில் உண்டாகக்கூடிய பிரளயத்துக்கு பின்னால் உண்டாகக்கூடிய சிருஷ்டிக்கு நைமித்திக சிருஷ்டின்னு பேர். அந்தந்த உயிரினங்களுடைய கர்மாக்களுக்கு தகுந்தாற் போல, அந்தந்த ஜீவன்களுடைய நல்லவை கெட்டவை அந்த கர்மாக்களுக்கு தகுந்தாற் போல சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறதான அனுபவிச்சுட்டு மறுபடியும் இந்த புண்ணிய பாபங்களுக்கு தக்கவாறு பசு, பட்சி, பிராணி, மனுஷன் இப்படி பிறக்கக்கூடியதான பிறப்பு ஜனனம், அதுக்கு நித்திய சிருஷ்டியின் பேரு. இது எல்லாவற்றையும் நடத்தக்கூடியதான எம்பெருமான். அவன் எப்போதுமே எல்லா உயிரினங்களிடத்திலும் இருக்கக்கூடியவன். அவன் ஒரே காலத்தில் இதெல்லாம் படைக்கணும்னு ஆசைப்பட்டு சிருஷ்டிக்கிறான். இன்னொரு சமயம் அந்த சிருஷ்டித்ததை அப்படியே வாழும்படியாக நிலைநிறுத்தி வைக்கிறான், அதான் ஸ்திதி. அதுக்கப்புறம் இன்னொரு சமயம் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணணும்னு பண்ணிடுறான். அதனால் சிருஷ்டி, ஸ்திதி, லயம் இந்த 3 காரியங்களையும் நடத்தக்கூடியவன் அவன்தான். அதனால் வேறு வேறு காலங்களில் இது நடக்கிறது அப்படின்னா அது எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் சிருஷ்டிக்கப்படும், கொஞ்ச நாளில் அழிக்கப்படும் அப்படின்னு. இந்த 3 விதமான தொழில்கள், காரியங்கள், அதுக்கு 3 விதமான குணங்கள் காரணமாக இருக்குது. சத்துவம், ரஜசு, தமசு அப்படிங்கிறதான 3 விதமான குணங்கள், அதனுடைய காரியங்கள். அதுதான் இந்த சிருஷ்டி, ஸ்திதி, லயம் இது காரணமாக இருக்கு. யார் இந்த 3 குணங்களையும் கடந்து நிற்கிறானோ, சத்வரஜஸ்தமோ குணத்தை தாண்டி, அதாவது சத்துவகுணம் நிறையா வளர்ந்தாலும், ரஜோகுணம் நிறையா வளர்ந்தாலும், தமோகுணம் நிறையா வளர்ந்தாலும், இந்த குணங்களை விட்டு தாண்டி இருக்கக்கூடியவன் அவன் தான் முக்தன். இதுக்கு அகப்படக்கூடாது. அவன் தான் முக்தன்னு பேர். அவன் முக்தனாரான் அப்படின்னு பேர். அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எப்போதுமே பிரம்மானந்தம் தான் கிடைக்கும். அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுட்டே இருப்பான். அதனால் அப்படி பிரம்மானந்தத்தை அனுபவிக்கக்கூடியவன் இந்த அஜ்ஞானத்தை கொடுக்கக்கூடியதான இருள் தர்மாஜாலமான அந்த பூமியில் அவன் பிறக்கவே மாட்டான், இதுக்கு வரவே மாட்டான். அப்படி வராத நிலையில் இருக்கக்கூடிய நிலை தான் பேரானந்த நிலை. பிரம்மானந்தம், பேரானந்தம், நிரதிசயமான ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை உடையவன் அதை அனுபவிச்சுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றது. அவனுக்கு தான் முக்தன்னு பேர். மோட்சத்தை அடைந்தவன், பரமபதத்தில் போய் அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்கு காரணம்
இந்த 3 குணங்கள்லையும் சத்வரஜஸ்தமசங்களான குணங்கள்ல அகப்படாமல் அதிலிருந்து விடுபட்டவன் அவன்தான் முக்தன் அப்படின்னு சொல்றது. மற்றவை நாளை கேட்போம்.